ஹலோ மக்களே, வெல்கம் டு யஷோ விலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. இது ஒரு டூர் விலாக் தான், ஒரு ரிசார்ட்டோட விலாக் தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் அவங்க கூட. இது நாங்கள் டிசம்பர் மாதம் போன காந்தலூரில் ஸ்டே பண்ணியிருந்த ரிசார்ட்டோட வீடியோ தாங்க. அது காந்தலூர் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற ரூட்டில் பார்த்திங்க அப்படின்னா மறையூர்னு ஒரு ஸ்டாப் இருக்கும். அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் வேறு டைரெக்ஷனில் போனீங்கன்னா காந்தலூர் வருங்க. ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான பிளேஸுங்க. ஈவன் சம்மர்ஸில் கூட செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு. ரொம்ப ஹாட்டாகவே இருக்காது. நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஒரு ஹெவன்னு சொல்லலாம். செம்மையாக இருக்கும். இது நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா சீனி ஹில் ரிசார்ட்ஸ் அப்படிங்கிற ரிசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரூமோட ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 3000 per day. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 5 மெம்பர்ஸ் கிட்ட ஸ்டே பண்ணலாங்க இந்த ரூமில். இது இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது ட்ரீ காட்டேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டேஜஸே நிறையா இருக்குது. இவங்களோட சர்வீஸு ரொம்ப நல்லா இருக்குங்க. மெயினாக சொல்லணுன்னா இதுதான் வந்து காந்தலூர்லேயே ஹையஸ்ட் லெவலில் இருக்கிற ஒரு ரிசார்ட்டு. இங்கேருந்து வியூஸ் வந்து எக்ஸலண்ட்டான வியூஸ் இருக்குங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃபார்ம். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சவுத் இந்தியாவோட காஷ்மீர்னு சொல்கிற இந்த காந்தலூரில் ஆப்பிள் ப்ரொடக்ஷன் இருக்குங்க. எப்படி நம்ம காஷ்மீரில் ஆப்பிள் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே மாதிரி சவுத் இந்தியாவிலே ஒரே இடத்துல ஆப்பிள் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அது இந்த காந்தலூரில் மட்டும்தான். இவங்கக்கிட்ட ஆப்பிள் ஃபார்ம் இருக்குது. அது இல்லாமல் வேரியஸ் ஃப்ரூட்ஸோட ஃபார்ம்ஸும் இருக்குது. ஆரஞ்சஸ்ஸு, அவகேடோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குங்க. நீங்கள் அதையுமே நல்லா வந்து சுற்றி பார்க்கலாம். அதோட வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் போடுறேன். இப்போ வியூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஃபுட்டுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து கீழே கிரவுண்ட்லேருந்து உங்களுக்கு மேலே ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபுட் ஆப்ஷன்ஸ் வந்து மினிமலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்கங்க. கேம்ப் ஃபயரும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது தனி சார்ஜஸ்ஸு. 500 ஃபார் கேம்ப் ஃபயர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 500 ஃபார் அந்த பார்பிக்யூ, அந்த கேம்ப் ஃபயரோட வர பார்பிக்யூக்குங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா புட்டு, கடலைக்கறி, ஆப்பம், கடலைக்கறி, பூரி போடுறாங்க. அந்த மாதிரி வெரைட்டிஸ் போடுறாங்க. லஞ்சுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இங்கே வந்து ஜீப் சஃபாரியும் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கங்க. நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ஸில் இங்கே இருக்கிற பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுங்க. ஒன்லி ஜீப்பில் தான் போக முடியும். அதுக்கு தனி சார்ஜஸ்ஸு. ஆப்பிள் பாருங்கங்க, இப்போ ஆஃப் சீசனால் ஆப்பிள் கிடையாது. நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பரில் போனீங்கன்னா நிறைய ஆப்பிள் பார்க்கலாங்க. கிளைமேட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 2 days இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காந்தலூர் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாங்க. பாருங்கள், இங்கேயே பறித்த பேஷன் ஃப்ரூட் இது மட்டும்தான் நாங்கள் போன சீசனில் இருந்துச்சு. அங்கே பாருங்கள் ஒரு பொக்கே நானாக செஞ்சதுங்க. அங்கே ரோட்டில் இருந்த ஃப்ளவர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நான் செஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.